அந்த கதாபாத்திரத்தை எழுத தேவையான குறிப்புகளை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நாயகி, கதாநாயகி கதையின் முக்கிய ஒரு கதாபாத்திரம். சமூக மதிப்புகளையும் பிரதிபலிக்கிறார். ஒரு கதையின் முடிவையும் கதாநாயகியின் அதிகமாக இருக்குமாறு உங்கள் கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டு அருவி, கில்லி, பில்லா இது போன்ற கதாபாத்திரங்களை பார்த்தீர்களானால் முக்கியமான நேரத்தில் கதாநாயகனின் வாழ்க்கையே திருப்பும் பல செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக, தனது அண்ணனை பழிவாங்க பில்லாவை கொல்ல வரும் நயன்தாராவின் கதாபாத்திர வடிவமைப்பு நன்றாகவே இரண்டாவது பாதியில் வரும் அந்த பில்லாவாக நடிக்கும் இரண்டாவது அஜித்திற்கு உதவுவது போல் அமைத்திருப்பார்கள். அதேபோல் வேலு, கில்லி படத்தில் வேலு முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது திரிஷா வேலுவிடம் கேட்பார், பொரி வாங்கி தர முடியுமா, காரப்பொரி சாப்பிட வேண்டும் என்பது போல கேட்பார். அது படத்தில் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் காதல் கதைகளில் ஒரே மாதிரியான வடிவமைப்பை பார்த்து சலிப்பு தட்டிவிட்டிய நம்ம தமிழ் ரசிகர்களுக்காக புதிதாக வரும் இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் ஒரு நல்ல கதாநாயகியின் கதாபாத்திர வடிவமைப்பை கொடுப்பது நல்லது. நாயகிகளை உருவாக்குவதற்கு அந்த கதாபாத்திரத்தின் பங்கு தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். பின்னணி இருக்க வேண்டும். உறுதியான லட்சியங்கள் இருக்க வேண்டும். தனித்துவமான குணங்கள், வினோதம், துணிச்சல் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். கதை முன்னேற அவர்களின் முடிவுகள் முக்கியமாக இருக்க வேண்டும். பார்வையாளர்கள் எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையில் உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். இது போன்ற கதாபாத்திர வடிவமைப்புகளை எழுதுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து தங்களது வாழ்க்கையில் பார்த்த பெண்களையே உணர்வுபூர்வம், உணர்ச்சி, அவர்கள் ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு முடிவெடுப்பார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து ஒரு நாயகியின் கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் பொழுது வெறும் பள்ளி மாணவி, கல்லூரி மாணவி இந்த மாதிரியாக உருவாக்காமல் ஒவ்வொரு நாயகிக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு கதைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் பொழுது அது தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத ஒரு கதாநாயகி பிம்பத்தை கொடுத்துவிட்டு செல்லும். மறக்காமல் உங்களுக்கு பிடித்த கதாநாயகியின் கதாபாத்திரம் எந்த படத்தில் உள்ளது என்பதை கூறிவிட்டு செல்லுங்கள். மேலும் முக்கிய குறிப்பு, இது வெறும் கதாநாயகிகளையே மையமாக வைத்து இயக்கப்படும் அறம் போன்ற படங்களுக்கு எடுபடாது. இது கதாநாயகனுக்கு கூட வரும் கதாநாயகி, அதை எப்படி வடிவமைக்கிறது தான் பார்த்துருக்கோம். கதாநாயகியை மட்டும் மையமாக வைத்து எழுதும் கதைகளுக்கு கதாநாயகர்களைப் போலவே எழுதினால் நன்றாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.